ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது கொஞ்சம் கஷ்டம். 2027 பாட்டே கிளப்புவீங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கெட்ட நேரம், அந்த டைம் இருக்கு இல்லையா, 1.5 வருஷம் 7 வருஷம் 8.5 வருஷம் எத்தனையோ இருக்குது. அந்த டைமில் ஜென்ரலாக யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. பின்னி பெடல் எடுத்துடணும், கசங்கிடணும். அந்த நல்ல டைம் வந்த உடனே தான் அந்த ஹார்ட் ஒர்க்கே ஆரம்பிப்பாங்க. 2026 ஜூன்லேயே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம மூளையில் இருக்கிற பழைய அழுக்கு எல்லாமே எடுத்து விட்டுறணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். 5 நிமிஷத்து வேலை, காசு இருக்கும்போது கட்டிடணும். சப்போஸ் என்னெல்லாம் நடக்கும், கூப்பிட்டுட்டே இருப்பானுங்க, இது பண்ணுவானுங்க அது பண்ணுவானுங்க, நிம்மதியே இருக்காது. 5 நிமிஷத்து வேலை, பேங்க்கில் போய் கட்டுறதை விட ஸ்கூலில் போய் கட்டணும். எல்லோருக்கும் வணக்கம். மேஜிக் ஃபிலிம்ஸ் வழங்கும் இந்த 1 PM ஷோவுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இதுதான் நீங்கள் முதல் வாட்டி இந்த சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த சீரீஸில் வந்து நேற்று தான் ஃபஸ்ட் எபிசோடு பண்ணோம். அந்த எபிசோடோடைய லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த எபிசோடும் பாருங்கள். 7 பழக்கங்கள் உங்களுடைய 75% பிரச்சனைகளை தீர்க்கும் அல்லது தீர வழிகாட்டும். 7 சின்ன சின்ன பழக்கங்கள். இப்போ இந்த 7 பழக்கத்தில் நான் முதல்ல சொல்லிடுறேன். அட்லீஸ்ட் ஒரு 4 நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 6 months 2027 பாட்டே கிளப்புவீங்க. ஏன்னா யூ வில் பி ரெடி. இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிம்பாங்க தெரியுமா, சனி பயிற்சி, அந்த பயிற்சி, இந்த பயிற்சி. இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கெட்ட நேரம், அந்த டைம் இருக்கு இல்லையா, 1.5 வருஷம் 7 வருஷம் 8.5 வருஷம் எத்தனையோ இருக்குது. அந்த டைமில் ஜென்ரலாக யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் அப்போ பண்ண மாட்டாங்க. அந்த நல்ல டைம் வந்த உடனே தான் அந்த ஹார்ட் ஒர்க்கே ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கெட்ட நேரத்தில் தான் முடிஞ்ச அளவுக்கு பின்னி பெடல் எடுத்துடணும், கசங்கிடணும். அப்போ தான் நல்ல டைமில் அந்த ஒர்க்கோட பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். இப்போவே எஃபர்ட் நீங்கள் போட ஆரம்பிங்க. 2026 ஜூன்லேயே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே ரெடி ஆயிடுவீங்க, வாரியர் ஆயிடுவீங்க. 2027 ஒரு 2026 நவம்பரில் இருந்து சூப்பராக இருக்கும். நான் ஜோல்சியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஒரு இந்த ஸ்டெப் எடுத்தேன்னா இந்த ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, பழக்கம் நம்பர் 2 என்னது? ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இது எப்படின்னா, இந்த பாத்ரூம் கழுவுற மாதிரி இந்த ஹார்பிக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு எல்லாம் தேய்ச்சிட்டு அந்த பழைய அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுறணும். அதே மாதிரி நம்ம மூளையில் இருக்கிற பழைய அழுக்கு எல்லாமே எடுத்து விட்டுறணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நேற்று சொன்ன மாதிரி ஃபுல்லாக கவனிங்க. இது பண்ண வேண்டியது அது பண்ணிக்கும். அப்போ பழக்கம் நம்பர் 2 என்னது? எந்த ஒரு விஷயமும் 5 நிமிஷத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னா அதை உடனே டக்குன்னு அப்போவே பண்ணிடுங்க. அவனை பார்த்தாலே சுட்டுணுண்டா அப்படிங்கிற தெரியுமா, பார்த்தோன்னே டக்குன்னு அதை முடிச்சிருங்க. வெயிட் பண்ணாதீங்க. எதெல்லாம் 5 நிமிஷத்தில் பண்ணலாம்? சாதாரணமாக டக்குன்னு நீங்கள் இப்போவே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா நம்ம அடுத்த 365 நாள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிந்தனையோடு வருவோம், அது கேரண்டீட். அப்போ டக்குன்னு அந்த ரைட்டில் இருக்கிற ஒரு பட்டன் அமுத்தினீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆயிடுவீங்க. அங்கே ஒரு மணியோடைய ஒரு சிம்பிள் இருக்கும், பெல்லோடது, அது போட்டிங்க அப்படின்னா புது வீடியோ வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம், நைட்டு படுக்கும்போது பார்க்கலாம், இல்லை மத்தியானம் பார்க்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை வந்து தட்டுங்க. இந்த 5 நிமிஷத்தில் பண்ண வேண்டிய வேலை இந்த லேட் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். 2 எக்ஸாம்பிள் தர்றேன். எத்தனை பேர்த்துக்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குதுன்னு தெரியாது எனக்கு. கரெக்டான எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக கரெக்டாக காசு இருந்தால் அப்போயே கட்டிடணும். காசு இல்லை, கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா அது ஓகே. பட் எவ்வளோ காசு இருக்கோ, 200 இருக்கா, 300 இருக்கா, 400 இருக்கா, டக்குன்னு கட்டிடணும். அதை 5 நிமிஷத்து வேலை, காசு இருக்கும்போது கட்டிடணும். சப்போஸ் டியூ டேட் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் நடக்கும், கூப்பிட்டுட்டே இருப்பானுங்க, இது பண்ணுவானுங்க அது பண்ணுவானுங்க, நிம்மதியே இருக்காது. 5 நிமிஷத்து வேலை பண்ணாதனால என்னென்னா பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு படிக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ்லாம் டக்குன்னு கட்டிடணும். லேட் ஆச்சுன்னா லேட் ஃபீ வரும். அதுக்கப்புறம் சாதாரணமாக பேங்க்கில் போய் கட்டுறதை விட ஸ்கூலில் போய் கட்டணும். அப்புறம் பார்த்தோன்னா அந்த ஒரு கோஷ்டி நின்றுருக்கும் அப்படியே. அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி போகணும். 5 நிமிஷம் வேலை அது டக்குன்னு பண்ணாதனால இதெல்லாம் பிரச்சனை.
ஸோ நீ அட்மாஸ்பியர் லைட் ஆக்கிடலாம். ஸோ இந்த 5 நிமிஷம் வேலை ஏதாவது 5 நிமிஷம் இருந்தது அப்படின்னா உடனே பண்ணி முடிச்சிருங்க. ஏன் இது பண்ணணும், இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நமக்கு கிளியராக தெரியும். இந்த விஷயம் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும், இந்த விஷயம் கொஞ்சம் அப்புறம் பண்ணலாம். we can classify அப்படிம்பாங்க, 2 பிரிக்க தெரியும். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாத மக்களையும் அப்படியே லைட்டாக கழட்டி விட்டுறலாம் வாழ்க்கையிலேருந்து. இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது. இது சின்ன சின்ன பழக்கங்களுக்கு இதுவும் ஹெல்ப் ஆகும். முதலாவது இது 5 நிமிஷம் வேலை, இது டைம் கன்சியூமிங் வேலை அப்படிங்கிறது அதை பிரிக்கிறதுக்கே அறிவு வேணும். இங்கே தான் நான் சொன்னேன், இது செய்ய வேண்டிய வேலை இது செய்யும், அதை அப்படியே பிரித்து காட்டும். பிரித்து காட்டினா உங்களால் டக்குன்னு பண்ண முடியும். அதனால் எந்தெந்த வேலை உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு கீழே இருக்கோ டக்குன்னு இது பண்ணிடுங்க. ரீசார்ஜ் பண்ணுறது கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அதுக்கு முந்தின நாளே டக்குன்னு பண்ணிடுங்க. நான் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், நான் அது பண்ணிடுறா எதுக்கு ரீசார்ஜ் அப்படின்னு. உடனே சொல்லுவோம், அப்படி அம்பானிக்கு நான்லாம் காசு கொடுக்க மாட்டேன். இதில் அம்பானிக்கு நீ என்ன இருந்தாலும் கொடுக்க போகிற, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தா என்ன. அந்த மாதிரி தேவையில்லாமல் சில விஷயத்தை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி போகிற வழியில் டக்குன்னு ஒரு சண்டே போய் ஒரு 500 ரூபா பெட்ரோல் அடி, இல்லை காரில் ஒரு 1000 ரூபா பெட்ரோல் அடி. அது கடைசியில் அந்த ஃபியூல் டேங்க் இங்கே வர்ற டைமில் அது ஒரு டென்ஷன், அப்புறம் போய் அடிக்கிறது. இந்த மாதிரி சின்ன 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 வேலைகள் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 1-2 பெரிய பிரச்சனையை சமாளிச்சிடலாம், ஆனால் 10 சின்ன 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 பிரச்சனை கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த எபிசோடு இவ்வளோ தான். ஸோ 5 நிமிஷத்துக்கு கீழே இருக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் உடனே செய்யுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கொலீக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர், உங்கள் ஆஃபீஸில் 100 பேர் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறீங்க இல்லைங்களா, ஃபோட்டோ போட்டு இப்படி அந்த மோட்டிவேஷன் இந்த அதுக்கு பதிலாக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இந்த ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவில் இங்கிலீஷ் வீடியோலையும் நேற்று வீடியோலையும் சொன்னேன், உங்கள் கனவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்ட்டு. இந்த பழக்கம் வந்ததுன்னா ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அவ்வளோ பவர்ஃபுல் டெக்னிக். ஆனால் ரொம்ப சாதாரணமாக தோணும், ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல் டெக்னிக். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் பிடிச்சவங்களுக்கும் முடிஞ்சால் பிடிக்காதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் 1 மணிக்கு ஒரு புதிய சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நாள் இனிய நாளாக இருக்கட்டும், எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நாளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டீம் மேஜிக். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.